ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற 80% பீப்புள் இந்த தப்பை வந்து மிஸ்டேக்கு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணிடாதீங்க. பஸ்ட் ரவுண்டு கரெக்டாக எடுத்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டா அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு அளவு இருக்குது, அதுதான் ஷோல்டர். ஷோல்டர் வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். எப்படி வந்து ஷோல்டரை கால்குலேஷனோட கரெக்டாக மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணலாம். எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் பை 2 நெக் லென்த் -1 × 0.25 இதுதான் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணலாம். இப்போ என்னுடைய ஃபுல் ஷோல்டருடைய அளவு எனக்கு 14 வருது அப்படின்னாக்கா அது × 2 பண்ணிக்கணும். எனக்கு நெக் லென்த்து நான் 8 வைக்கிறேன். 8 வச்சுட்டு -1 × 0.25 இதுதான் ஃபார்முலாஸ். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். 8 - 1 7 × 0.25 இதை பண்ணோன்னா நமக்கு 1.75 கிடைக்கும். 1.25 கிடைக்கும். இந்த 1.25 என்ன பண்ணோன்னா இது வந்து ஃபுல் ஷோல்டர் தான் எனக்கு 14. இது ஆஃப் ஷோல்டராக எடுத்தோன்னா நமக்கு 7 கிடைக்கும். அந்த 7ல் நம்ம இந்த வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 5.25 கிடைக்கும். இதுதான் ஷோல்டருடைய அளவு. இப்போ இந்த ஷோல்டருடைய அளவை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம கிளாத் வந்து இப்படி மடித்து போட்டிருக்கோம், 2ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா ப்ளவுஸுக்கு. இப்போ இந்த இடத்த என்ன பண்ணோன்னா இந்த இது ஃபோல்டு ஆன் ஃபோல்டு இருக்குது. இந்த ஆன் ஃபோல்டில் இருந்து இங்கேருந்து நான் 5.25ன்றது இங்கே மார்க் பண்ணுறேன். 5.5 வருது மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு எவ்வளோ வேணும் ரெடி ஷோல்டர் இப்போ நமக்கு வந்து ஒரு 2.5 வேணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 3 மார்க் பண்ணிக்கணும். நம்ம 3 மார்க் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினுக்கு போயிடும். இப்போ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 கொடுத்துருக்குறேன். 8 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்படியே கர்வ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்படி கர்வ் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டுனா குறையும். இதுலேருந்து வெட்டுறதுக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணி மார்க் பண்ணி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிங்கன்னா எந்த பாடி சைஸாக இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக நின்றுடும். ஷோல்டர் ஃபால்டு ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம கால்குலேஷனோடு எப்படி ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஆம்கோல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.